அழிந்து வரும் இந்திய கலாச்சார வாழ்வியல் பகுதி 10. சிவன் சம்பா அரிசி என்ற ஒரு அரிசி இருக்கிறது. அது யாருக்குமே தெரியவில்லை. விவசாயிகளிடம் கேட்டு பார்க்கும் பொழுது, வயது முதிர்ந்த விவசாயிகளிடம் கேட்டு பார்க்கும் போது கூட தெரியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் எங்கோ இருந்து அந்த விதை நெல்லை வாங்கிட்டு வந்து அவரோட நிலத்துல அறுவடை பண்ணிட்டு இப்போ அதை பண்ணிட்டு இருக்கிறார் என்கிற விஷயம் என் காதுக்கு வந்த பொழுது, சிவன் சம்பா அரிசியா ஜீரக சம்பா அரிசியா? இல்லை இல்லை, சிவன் சம்பா அரிசி என்று அவர் சொன்ன பொழுது அந்த அரிசியுடைய விஷயங்களை எல்லாம் நான் கேட்டு பார்த்தேன். மிகவும் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த அரிசியில இருக்கிற வைப்ரேஷனை போல் எந்த உணவு பண்டத்திலுமே இல்லை என்பது முதல் தகவல். அதை சாப்பிட 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 பாசிட்டிவிட்டி நம்ம உடம்புல கூடிக்கிட்டே வருகிறது என்பது சத்தியமான உண்மை. இரண்டாவது விஷயம், சிவன் சம்பா அரிசியை ஊற வைத்து முதல் நாள்லயே வந்துட்டு சமைச்சு அடுத்த நாள் தண்ணி ஊத்தி அடுத்த நாள் காலையில அதை பழைய சாதமா சாப்பிடும் பொழுது அந்த சாதத்துல வருகிற அந்த ஈஸ்ட் மத்த அரிசியில பண்ற அந்த ஈஸ்டை விட இதுல குட் பாக்டீரியா என்று சொல்லப்படுகிற நல்லது செய்கிற பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போகும் பொழுது பல நோய்களை குணப்படுத்துகிறது என்பது சிவன் சம்பா அரிசியில இருக்கிறது. மூன்றாவது விஷயம், அரிசி சாப்பிட்டாலே சுகர் வரும்ல. சிவன் சம்பா அரிசி சாப்பிட்டா சுகர் வராது என்பதை விட இருக்கிற சுகரை வந்துட்டு எடுத்துருமா. அவ்வளவு பெரிய விஷயம் இந்த சிவன் சம்பா அரிசியில இருப்பதனால்தான் அந்த அரிசிக்கு சிவன் சம்பா அரிசி என்று இவ்வளவு நல்ல விஷயங்கள். பாசிட்டிவிட்டி, சுகரை எடுக்குது, அதை சாப்பிடும் போதே உடலை வந்துட்டு சிவன் மாதிரி வைத்திருக்கிறது, எந்த நோயும் இல்லாமல் என்று ஒரு பேர் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உரையிலே நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் தொடங்கி இன்றிலிருந்து 16 லட்சம் வருடங்களுக்கு முன்பு முதல் மனிதன் தோன்றுகிறான். குரங்காக, உடல் முழுவதும் ரோமத்தோடு, காடு முழுவதும் தேடி வேட்டையாடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் உட்கார்ந்து வாழ்க்கையை நடத்தலாம் என்று அவன் யோசித்த பொழுது பகவான் அவனுக்கு கொடுத்த முதல் தொழில் விவசாயம். நான் நினைக்கிறேன் அந்த மனிதன் இந்த விவசாயத்தோடு திருப்திப்பட்டு கொண்டு எனக்கு இதுக்கு மேல வேற எந்த ஆசையுமே இல்லை என்று அவன் திருப்திப்பட்டிருந்தானால் இன்றைக்கு இந்த உலகம் வந்திருக்காது. அன்றைக்கே அந்த உலகம் முக்தி அடைந்து அனைத்து ஜீவராசிகளும் எனக்கு இதுவே போதும் என்று திருப்தி அடைந்து உலகம் முக்தியை நோக்கி முடிந்தே போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற அனைத்து பொருட்களும் அதற்கு அப்புறம் வந்த ஆசையினால் வந்தவைதான் என்பதனால் நான் இந்த உரையிலே 3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சிவன் சம்பா அரிசி, இன்னொன்று பழைய சாதம், மூன்றாவது விவசாயம். இது 3ஐயும் நாம் இழந்து விட்டோம். 3மே முக்கியமான விஷயம். மீட்டெடுக்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். நன்றி.